சரி வர சொல்றேன். இது என்ன ட்ரெஸ்? யார் உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கிறது யாரு? என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் குடும்பமே நாசமா போச்சு. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வரது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க பல வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பாய் பேபியும் இருந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒய்ஃப் வந்து இல்லீகலாக இன்னொரு பர்சன் கூட ஒரு அஃபேரில் இருந்திருக்காங்க. அது அவங்க ஹஸ்பண்ட் பல தடவை கண்டிச்சோ அவங்க வந்து கேட்கல. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் இப்படி கையும் கழுவமாக அவங்கள பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் இப்படி வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். அடல்ட்ரி அப்படின்னு என்னன்னா இல்லீகலாக இன்னொரு பர்சன் கூட அஃபேரில் இருக்கிறது தான் அடல்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடல்ட்ரி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குற்ற செயல் அல்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லிட்டாங்க. BNS செக்ஷன் 84 படி அடல்ட்ரி அப்படிங்கிறது ஒரு குற்ற செயல் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேரிடான உமன் கூட ஒரு பர்சன் இல்லீகலாக அஃபேரில் இருக்காங்க அப்படின்னா அந்த இல்லீகலாக அஃபேரில் இருந்த அந்த பர்சனுக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அந்த பர்சனுக்கு மேக்ஸிமம் 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டோ அண்ட் ஃபைனும் வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் அந்த உமனுக்கு எந்த வித பனிஷ்மெண்ட்டும் சட்டப்படி கிடையாதுங்க. இங்கே அடல்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெயிலபிள் அஃபென்ஸுங்க. ஸோ அந்த பர்சன் ஈஸியாக பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுவான். ஸோ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்ரி அப்படிங்கிறது குற்றமற்ற செயலுங்க. ஸோ உங்கள் பார்ட்னர்ஸ் அடல்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரே வழி டிவோர்ஸ் வாங்குறது மட்டும்தாங்க. சட்டப்படி வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த பர்சனுமே இந்த வீடியோவை ஒரு ஆதாரமாக வச்சு டிவோர்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாரு அப்படின்னா உடனே கிடச்சிருந்துருக்குங்க. ஆனால் இந்த பர்சன் இந்த வீடியோவில் என் ஒய்ஃபை நான் கிழிச்சு போட்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டாருங்க. அந்த வாக்குமூலம் அவருக்கே எதிராக திரும்பிடுச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கப்பட்டு செக்ஷன் 130 படி அசால்ட், 116 படி கிரீவியஸ் ஹர்ட் அண்ட் 117 படி வாலண்டரி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் அண்ட் 109 படி அட்டெம்ப்ட் மர்டர் இந்த மாதிரி பல கேஸை ஃபைல் பண்ணி இப்போ போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. என்னதான் அவர் பண்ணது, என் ஒய்ஃபை நான் கிழிச்சு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது நம்ம எல்லாருக்கும் கரெக்டுன்னு தெரிஞ்சாலுமே சட்டப்படி அது வந்து ஒரு தவறான செயலுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி சட்டப்படி ஏன் ஆண்களை மட்டும் தண்டிக்கணும், அடல்ட்ரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்குறோம் அப்படிங்கிறது தாங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிக்கோங்க.